பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. மூன்றாவது, தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் இரண்டுக்கும் பொதுவான பட்டியலில் 52 துறைகள் என்று மாற்றப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளும் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும். 1969இல் நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. அரசியலமைப்பின் 42வது சட்டத்திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. இதுதான் நம்ம பார்த்த 10th இருக்கிற உங்களுக்கு தெரியாமா ஃபஸ்ட்டு சிவிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாடத்தோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துருக்கோம்.